ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ரீல்ஸ் எடுப்பதாக கூறி சிறுவர்களை அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்து வீடியோ எடுத்த 2 பெண்கள் உட்பட யூடியூப் பிரபலங்கள் 3 பேரை போஸ்கோ வழக்கு பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. அதாவது என்னன்னா, ஈரோட்டை சேர்ந்த கீழக்கரை என்ற கார்த்தி யூடியூப்பில் வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர். இவர் தஞ்சாவூரை சேர்ந்த டிக்டாக் பிரபலம் திவ்யா என்பவருடன் வீடியோ வெளியிடுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திகுளத்தில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது திவ்யா 2 சிறுவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கார்த்திக் கடந்த வாரம் விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலூரை சேர்ந்த யூடியூப் பிரபலம் சித்ரா சென்னை டிஜிபி அலுவலகத்தில் திவ்யா குழந்தையை அழைத்து வைத்து பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் அளித்தார். இது குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் விசாரித்ததுல 15 வயது மற்றும் 17 வயது சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்து தெரிய வந்தது. இதனை அடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி அளித்த புகாரின் பேர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் திவ்யா, கார்த்திக், சித்ரா, ஆனந்தராமன் ஆகிய 4 பேரை 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து போஸ்கோ வழக்குல இவங்களை கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் ஒரு போலீசார் கூறியில ஈரோட்டை சேர்ந்த கீழக்கரை என்றவர் கீழக்கரை என்ற கார்த்திக் டிக்டாக் பிரபலம் திவ்யா என்பவருடன் சேர்ந்து வீடியோ எடுப்பதற்காக சிறுவத்தூர் அருகே உள்ள அத்திகுளத்துல இருந்திருக்காங்க. இவங்க கடந்த நவம்பர் மாதம் 2 சிறுவர்களை லீட்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லி ஆசைகளை கூறி பாலியல் தொல்லை அளித்திருக்காங்க. யூடியூப் பிரபலம் சித்ரா கூறியதன் பேர்ல கார்த்திக் உறவினர் சிறுவத்தூர் அருகே கீழப்பொட்டல்பட்டியை சேர்ந்தவர் ஆனந்தராம. இவர் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ பிரபலம் ஆயிருக்கு. அதனை அடுத்து சித்ராங்கிறவங்க டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுத்தாங்க. புகார் அடிப்படையில தனக்கானவே வச்சதுனால அவங்க இது பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் அந்த 4 பேரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.